வாங்க சார், வாங்க மேடம், லைனா வாங்க. லக்கேஜ் வைங்க சார். போலீஸ், நாங்க வந்து மெட்ராஸ்க்கு இந்த மெட்ராஸ் போர்டு போட்டு வரல, அந்த ஏரோப்ளேன் எங்க இருக்கு? மேடம், இங்க லக்கேஜ் செக்கிங் மேடம். ஃப்ளைட் எல்லாம் வெளியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க லக்கேஜ் எல்லாம் செக் பண்ண விடுங்க. லக்கேஜ் அப்படிலாம் நாங்க எதுவுமே எடுத்துட்டு வரல மேடம். நாங்க துணிமணி சாப்பாடு தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். மேடம், நீங்க வச்சிருக்க இந்த சூட்கேஸ் பேக் தான் லக்கேஜ்னு சொல்றேன் மேடம். சார், இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து அது மேல வைங்க. வச்சிட்டேன் மேடம். சார், எல்லா லக்கேஜையும் தூக்கி வைங்க சார். வச்சாச்சு மேடம். தம்பி ஜாங்கரே போயிட்டு காணோம் போயிட்டு. இல்ல யார் உள்ள உளுத்துக்காரி பாரு. சார், நீங்க அதெல்லாம் போய் ஏறாதீங்க சார். அது லக்கேஜ் மட்டும் போற மிஷின். நீங்க அந்த பக்கமா சுத்திட்டு போங்க சார். போலீஸ், நீங்க என்ன சொல்றீங்க? எதுக்காக எங்க பெட்டி புடிங்கிட்டு போய் என் தம்பி பார்க்கறான்னு சொல்றீங்க? எங்க பெட்டியில இந்த வழியா தான போயிருக்கு, நாங்களும் அந்த வழியில தான் போவோம். தம்பி ஜாங்கரே இறங்கி பாரு எங்க இருக்கு நீ. சார், இவங்க என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? மேடம், என்ன மேடம்? சார், இந்த போலீஸ்காரமா எங்க பெட்டி வாங்கி உள்ள போட்டாவ. நாங்க போய் பெட்டி எடுக்கணும்ல, உள்ள போறேன்னா விட மாட்டேங்கவே. மேடம், உங்க தலையில இருக்கிறதையும் இறக்கி அதுல வச்சுட்டு நீங்க அந்த பக்கமா போங்க. லக்கேஜ் எல்லாம் இந்த பக்கமா வரும் மேடம். எதுக்கு இப்படி பண்றீங்க? ஏன் எங்க பொருளை எங்களால கொண்டு போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ? பாதியை நீங்க எடுத்துட்டே நாங்க என்ன பண்றது? மேடம், உங்க லக்கேஜ் இந்த பக்கமா போய் அந்த பக்கமா வெளியே வந்துடும் மேடம். அந்த பக்கம் உங்க சூட்கேஸே வந்திருக்கும், போய் பாருங்க. ஜஸ்ட் இது செக்கிங் தான் மேடம். உள்ள ஏதோ நீங்க தப்பான பொருள் வச்சிருக்க கூடாதுல, அதுக்காக தான் செக் பண்ணி அனுப்புறோம். நீங்க அந்த பக்கமா போங்க, உங்க லக்கேஜ் அங்க இருக்கும். அந்த பக்கம் எதுக்கு அந்த பையனை பக்கம் போனா? நாங்களும் எங்க பெட்டி போன வழியிலே போறோம். ஷோ, இந்த அம்மாவுக்கு நம்ம சொன்ன ஒண்ணுமே புரியலையே. இங்க பாருங்க மேடம், இவங்களை அந்த பக்கமா கூட்டிட்டு போங்க. எப்பா தம்பி, எலும்புப்பா. மேடம், உங்க தலையில இருக்க பைய இறக்கி அதுல வச்சுட்டு போங்க மேடம். வச்சாச்சி. நான் மட்டுமா அது கூட போறேன், நீ விடுங்க. மேடம், அந்த சைடு வாங்க மேடம், பேக் அந்த பக்கம் வரும். அந்த பக்கம் வர அந்த பக்கம் வரன்னு எங்களை வேடிக்கை தான் காட்டுறிய. எந்த பொருளாவது காணா போட்டு அதுக்கு பாரு தான் இருக்கு. தம்பி ஜாகர், வா போவோம். மேடம், இங்க பாருங்க, உங்க சூட்கேஸ்லாம் வந்துருச்சு, எடுத்துட்டு போங்க. போலீஸ் மேடம், சாரி. அது அந்த பக்கம் வச்சுட்டு காணா வீட்டுல கொஞ்சம் சந்தேகமாயிட்டு, அவ்வளவுதான். ஆமா, சாப்பாடு போய் வரவே இல்லை. என்ன மேடம் இருக்கு இந்த பையில? எதுக்கு இப்படி அலாரம் அடிக்குது? என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? போலீஸ் மேடம், அதுல பிரியாணி தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. என்னம்மா பிரியாணி? அது சிக்கன் பிரியாணி பாத்துக்கிடுங்க, 2 கிலோ வாங்கி ஆக்குனேன். மெட்ராஸ்க்கு போறதுக்குள்ள பச்சிட்டுனா வேணும்ல, அதுக்கு தான் சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கு எங்க வீட்டுல. அப்புறம் பெரிய ஆட்களுக்கும் சாப்பிடறதுக்கு வேணும் தான் நிறைய பிரியாணி கேட்டிட்டு வந்தேன் மேடம். வேற என்னமா இருக்குல்ல? பிரியாணி மட்டும் இருந்தா இப்படி சவுண்ட் வராதே. மேடம், தண்ணி பாட்டில அப்புறம் காபி போட்டு பிளாஸ்க்ல வச்சிருக்கேன். எந்த ஊருக்குமா போறீங்க? மேடம், வந்து மெட்ராஸ் பிளேன்ல தான் போக போறோம். மேடம், சாப்பாடுலாம் அலௌட் கிடையாது மேடம். அலௌடுனா என்னது? இந்த மாதிரிலாம் மூட்டையில கட்டி சாப்பாடு கொண்டு போக கூடாது மேடம். 1.5 மணி நேரத்துக்கு எதுக்குமா இவ்வளவு சாப்பாடு? ஃபிளைட்ல இருக்க மொத்த பேருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பீங்க போல. அந்த மூட்டையை ஃபுல்லா நாங்க செக் பண்ணணும், ஒரே சவுண்டா வருது. உங்களுக்கு என்ன வேணாலும் ஃபிளைட்ல கேளுங்க, அவங்க தருவாங்க. இந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. என்னது எடுத்துட்டு போக கூடாதா? நானே கஷ்டப்பட்டு சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்கிட்ட தாங்க, நான் வெளியே கொண்டு போய் வச்சு சாப்பிட்டுட்டு வந்துடும். அதெல்லாம் முடியாது மேடம். உள்ள என்ன இருக்குதுன்னே தெரியல, ஒரே சத்தம் வருது. அந்த மூட்டையை கொண்டு போய் நாங்க செக் பண்ண போறோம். செக் பண்ணிட்டு நாங்க தூர போட்டுருவோம் மேடம். இதெல்லாம் ஃபிளைட்ல கொண்டு போறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். நீங்க உங்க சூட் கேஸை மட்டும் எடுத்துட்டு போங்க. இது நல்ல கதையா இருக்கு. நீங்க 2 பேரும் பிரியாணி சாப்பிடலாம்னு பாக்குறீங்களோ? ஏமா, ரொம்ப பேசுனேன்னு வச்சுக்க, தூக்கி உள்ள வச்சிருவேன். வேண்டாம் சார், வேண்டாம். டிஷ் பிரியாணி நான் குக் பண்ணது. வெரி வெரி வாசனை. குக் பண்ணும்போது ஐ ஒரு வாய் கூட சாப்பிட்டு பார்க்கல. பிளேன்ல யாருன்னு ஒண்ணு சாப்பிடலாம்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். மெட்ராஸ்ல பொண்ணு பேசி முடிக்கிறதுக்காக போறோம். இதோ என் பக்கத்துல நிக்கலாம், இவன் தான் என் தம்பி. நீ எதுக்கு வேணாலும் போமா. இந்த மூட்டையெல்லாம் கொண்டுட்டு போக கூடாது. அந்த சூட் கேஸை மட்டும் தூக்கிட்டு போங்க. நாங்க இதை செக் பண்ணணும். சரி, அப்படின்னா செக் பண்ணிட்டு தந்துருவீங்களா? ஏமா, இது ஃபிளைட்ல அலௌட் கிடையாதுமா. சூட் கேஸை மட்டும் எடுத்துட்டு போங்க. மேடம், இவங்களை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போங்க. இவங்கள முதல்ல செக் பண்ணுங்க மேடம். உள்ள நுழைஞ்சதுல இருந்து ஆளே சரியில்லை. இந்த போலீஸ்காரி இப்படி சொல்லியாரு. மூட்டையோட தூக்கிட்டு போயிட்டாருன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். மேடம், சார் உங்களையும் செக் பண்ண சொல்லிட்டாரு. வாங்க மேடம், செக் பண்ணணும். அப்படின்னா என்னையும் இந்த மிஷினுக்குள்ள தூக்கி போட போறீங்களோ? வெளியே வரும்போது அலாரம் அடிச்சிச்சுன்னா என்னையும் தூக்கிட்டு போறீங்களோ? நல்லா இருக்குது உங்க கதை. மேடம், அந்த பக்கம் வாங்க மேடம், உங்களுக்கு செக் பண்ணணும். வந்து தொலைக்கே வாங்க. போலீஸ் மேடம், ஒன்னே ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே அதை கேட்டுக்கிடுங்க. ஐயோ, நார்மல் மனுஷி இல்ல. என்கிட்ட எந்த பொருளும் இல்ல. எனக்கு 2 சில்ட்ரன் இருக்கு. 2 சில்லறை இருந்தாலும் சரி, 10 சில்லறை இருந்தாலும் சரி,
செக் பண்ணிட்டு தான் அனுப்புவோமா வா. தம்பி சூட் கேஸ் எடுத்துட்டு உன் கூட யாரெல்லாம் வந்திருக்காங்களோ கூட்டிட்டு வா. எல்லாரையும் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் நாங்க அனுப்புவோம். வாங்க மேடம். மேடம் அதுக்குள்ள போயிட்டு வாங்க மேடம். இதுக்குள்ளயா எதுக்கு? மேடம் செக் பண்றதுக்கு தான் மேடம், புரிஞ்சுக்கோங்க மேடம். அப்படின்னா இந்த மிஷினும் சத்தம் படிச்சுனா என்ன விட மாட்டீங்களா? மேடம் உங்ககிட்ட தப்பான பொருள் இருந்தாதான் உங்களை பிடிப்போம் மேடம், இல்லைன்னா பிடிக்க மாட்டோம் மேடம். சாப்பாடுலாம் ஃப்ளைட்ல அலோடு கிடையாது, அதனால தான் அதை எடுத்து வச்சுக்கிட்டோம். உள்ள போயிட்டு வாங்க மேடம். சரி போறேன். நான் என்னத்த கொண்டு வந்திருக்கேன்? சும்மா ஒரு கவனத்துக்கு போட்டு வந்திருக்கேன். நான் கொண்டு வந்து பிரியாணி பண்ணிக்கிட்டா அதான் எனக்கு எரிச்சலா வருது. வந்தாச்சு ஒன்றும் இல்லைல்ல. நான் இப்போ போகலாமா? என் தம்பிலாம் எங்க இருக்கான்? அவரை அந்த பக்கமா செக் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க நில்லுங்க கொஞ்ச நேரம். என்னது இது மைக்க கொண்டு நீட்டியே? பிள்ளைல யாருக்கு முன்னால பேட்டி கொடுக்கணுமோ? எங்க சாப்பாடு பிடிங்கிக்கிட்டாவே. 2 கிலோ பிரியாணி ஆச்சு, 2 கிலோ சிக்கன் வாங்கி அருமையா பிரியாணி செஞ்சு வச்சிருந்தேன். இப்ப பார்த்தா எங்களுக்கு சாப்பாடே இல்லாம இவிய பிடிங்கிக்கிட்டாவே. மேடம் சும்மா இருங்க மேடம். ஏன் மேடம் இப்படி லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒரு செக்கிங் தான் மேடம், முடிஞ்ச உடனே போலாம். செக்கிங்கா? இது தெரியாம மைக்குன்னு பேசிவிட்டனே. சீ, எத்தனை பயண செக்கிங் தெரியலையே. என்ன ஒரு முடிக்கார் செக்கிங் பண்ணுவாங்க போல்க. மேடம் திரும்புங்க மேடம். சீ, பெரிய தலைவலியெல்லாம் இருக்கு. இந்த குழந்தை முதவி அந்த சுக்கு காப்பியை கூட்டிட்டு ஓடிட்டா. எங்களுக்கு ஒன்றும் தெரியல, கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஓகே மேடம், செக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. உங்க லக்கேஜ்லாம் எடுத்துட்டு உள்ள போங்க. சரி, மெட்ராஸ்க்கு வர பிளேன் எங்க இருக்கு? உள்ள போங்க மேடம் சொல்லுவாங்க. சரி சரி. சரி, எத்தனை செக்கப் மட்டும் நல்லா பண்ணியாவே. இந்த மெட்ராஸ் போர்டு போட்ட பிளேன் எங்க இருக்குன்னு கேட்டா ஒருத்தரும் சொல்லியாவல்ல. ஏ அம்மா, எவ்வளோ பெரிய ஏரோப்ளேனு! இந்த ஏரோப்ளேன்லயே நம்ம பாப்பறோம். இப்போ பாக்க என்ன அழகா இருக்கு. நான் இப்பதான் முறைய பிளேன பக்கத்துல நின்னு பாக்கேன். தம்பி சேகர் மெட்ராஸ்னு பேர் போட்டுக்க பாத்தியா? ஏக்கா தெரியலக்கா, நம்மளே இப்பதான் வந்திருக்கோம். இங்க வேற நிறைய ஃளைட் நிக்குது. எது மெட்ராஸ்க்கு போகுதுனே தெரியலையே. தம்பி சேகர் ஒரு கூறு இல்ல நீ. ஆம்பளை பையன் மாதிரி ஓடி ஆடி பார்க்கணும். அந்த பிளேனுக்கு முன்னால போய் என்ன பேர் எழுதி போட்டுக்கானே போய் பார்த்துட்டு வர. ஏக்கா அந்த மாதிரி எந்த பேரும் இருந்த மாதிரி இல்லக்கா. ஷோ, எல்லாம் கூமுட்டையில சோரவோட தான் இருக்கு. ஒழுங்கா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சவங்களா தான் இந்த சாப்பாடை விட்டுட்டு வந்துக்க மாட்டாவே. அதுக்கு தான் அந்த குழந்தை கூட வந்திருக்கணும். அவ இப்பெல்லாம் நல்லா தசு புசுன்னு இங்கிலீஷ் பேசிக்கிட்டு தெரியா. தனியா வந்து மாட்டினதே இப்ப பெரிய தலைவலியா இருக்கு எனக்கு. இந்த பிள்ளைனா இருந்தா நம்ம சீட்டை போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம். எதுன்னு தெரியாமல இப்ப நின்னுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. தம்பி சேகரு குழந்தையாவி அப்பாவும் எங்கேயாவது நிக்காவலான்னு பாரு. இந்த ஒரு பிள்ளை வருது பாரு, அதையாவது கூப்பிட்டு கேட்போம். எப்போ இங்க வாயன் கொஞ்சம். வாட் ஆன்ட்டி? சரி, இந்த பிள்ளைக்கு என் தலைமுடி இப்படி இருக்கு? ஏதோ புழு மேஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எப்போ நீ இந்த ஏரோப்ளேன்ல இருந்து போறியோ? நான் நிக்குதுல அந்த பிளேன்ல மெட்ராஸ் நீ போட்டிருக்கா? நோ நோ, அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. போட மாட்டாங்களா? அப்புறம் எப்படி போ கண்டுபிடிச்சு போவிய? அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அப்போ கண்டுபிடிச்சு போங்க. அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா? ஏக்கா மைக்ல சொல்லுவாங்கடா. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, குழந்தை எங்க நிக்கான்னு பாரு. அப்படியே தம்பி சேகரி, அது அந்த பிள்ளை சொல்லுவோ. எப்போ உன் தலைமுடி நல்லா இருக்கு பூ. தேங்க்ஸ் ஆன்ட்டி. எப்போ நீ எந்த கடையில வெட்டினான்னு சொன்னீன்னா நான் அந்த கடையில போய் வெட்டிக்கிடுவேன்ல. ஆன்ட்டி பியூட்டி பார்லர்ல தான் என்ன மாதிரி பண்ணி வச்சுவாங்க. அப்படியே இப்படி பண்ணதுக்கு எவ்வளவு பூ ஆச்சு? ஜஸ்ட் 5 lakhs. 5 lakhsனா என்னது? ஏக்கா 5 லட்சமா அந்த பிள்ளை சொல்லுது. என்னது 5 லட்சமா? இந்த மாதிரி தான் வெட்டணும்னு சொன்னா நான் கூட 12 வேலை வச்சு அத்து விட்டு பண்ணல. இந்த மண்டை இப்படி கொத்தைக்கு 5 லட்சம் கொடுத்துட்டா போல்கைவா. இத சொல்லிக்கு பெருமையா லட்சங்க புஷ்ங்க என்னமோ சொல்லிக்கிட்டு கிடக்கா. நல்லா இருக்கு பூ இந்த வெட்டு. இனி முடி வெட்டணும்னா எங்க ஊருக்கு வந்துரு, 5 லட்சம்லாம் ஆகாது. வெறும் 50 ரூபீஸ். எங்க ஊர் 12 ரூபாய்ல நானே வெட்டி விட்டுருவேன். ஓகே ஆன்ட்டி, நைஸ் டு மீட் யூ. பை. என்ன சொல்லிட்டு போறேன்னு தெரியலையே, எப்போயாவது வருவேன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். தம்பி சேகரி அந்த குழந்தையாவி அப்பா எங்க இருக்கான்னு தேடு. ரோசா பக்கா, மெட்ராஸ் போற பிளேன் இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளேன் தான் பக்கத்திலே நிக்குதுக்கா, ஏறிடுவோமா? ஷில்பா, இந்த பிளேன்லயே அவியெல்லாம் ஏறி இருப்பாவன்னு நினைக்கா? ஆமா ரோசா பக்கா, இதுதான் பக்கத்திலே நிக்குது. கூட்டம் வந்து ஏறதுக்குள்ள போய் இடம் பிடிச்சிருவோம்க்கா. நான் போய் ஏற போறேன். ஷில்பா, அவியெல்லாம் வரட்டுமே, நம்ம கீழே நிப்போம். எக்கா எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, நான் முதல்ல போய் இடம் பிடிக்கேன். ஷில்பா போய் ஏறிட்டால நம்மளும் போய் ஏறிடுவோமா? ஏய் அஜய், நம்மளும் போய் ஏறுவோமா? ஏம்மா நானும் பூமரியா பிளேனுக்கு மேலே ஏறி உட்கார்ந்து வரோம். ஐயோ, மேலெல்லாம் உட்கார கூடாது அஜய், காத்தடிச்சா கீழே விழுந்துருவிய. நம்ம உள்ள போய் ஒரு சீட்டை பிடிச்சு உட்காருவோம் வாங்க. அந்த அங்க ஒரு ஆள் வராரு, அவரை கூட்டிட்டு மெட்ராஸ்கா போகுதுன்னு கேப்போமா? தம்பி இங்க வாங்க. என்னக்கா? இந்த பிளேன் மெட்ராஸ்கா போகுது.
ஏக்கா இது துபாய்க்கு போகுது பாத்துக்கிடுங்க. என்னது துபாய்க்கு போகுதா? ஆமாக்கா இந்த பிளேன் துபாய்க்கு தான் போகுது பாத்துக்கிடுங்க. ஐயோ அப்படியா? ஆமாக்கா துபாய்க்கு தான் போகுது. என்னது இது இந்த பிளேன் போகுது? ரோசப்பக்கா நீங்க இங்க தான் நிக்கீங்களோ? நாங்க எப்பவோ வந்துட்டோம் பாத்துக்கிடுங்க. இப்பதான் உங்க ஒருத்தர கண்ணுல பாத்துருக்கு இந்த குழந்தை எங்க போனானே தெரியல. நீங்க பாத்தீங்களா குழந்தைய? இந்த பிளேன்லயாக்கா நம்ம ஏறணும்? சரோஜா இது துபாய்க்கு போகுதா? என்னக்கா சொல்றிய? துபாய்க்கே போகுது? பரவாயில்லையக்கா, எந்த பிளேன் எங்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியவே. சரோஜா இந்த பிளேன்ல தான் சில்பா மோளம் ஏறிட்டாவ பாத்துக்க. என்னது இந்த பிளேன்ல ஏத்தாவளா? எதுக்குக்கா இதுல போய் ஏறினவ? சரோஜா கேட்டுட்டே நின்னவத்துக்கு அவளா போய் ஏறிட்டா. சே, அப்படியே இருக்கு பறந்துகிட்டு ஏறினா? கூட வந்தவிய நீங்க நிக்கிறியா? உங்ககிட்ட கேட்டுட்டு ஏற வேண்டியதானக்கா? துபாயில தான் ஒட்டக்க மேய்ப்பவள அங்க போய் மேய்ச்சிட்டு போட்டோம். யார் இருக்கா வர ஒரு பிளேன் கிடைச்சிட்டு நீ? இதுக்கு தான் நான் வரணும் நீ முந்தி அடிச்சிட்டு இருந்திருக்கா. எந்த பிளேனை பார்த்தாலும் ஏறி பேர்லாம் நினைச்சிட்டு வந்திருப்பா போல்க. சேகரே நீ போவாத, பிளேனை எடுத்துருவாவ. தம்பி சேகர் நான் சொல்லி எல்லாம் கீழே இறங்கி வா. தம்பி சேகரே இறங்கி வால. ஷூ, இன்னும் கொண்டக்காரியால என் தம்பியே ஏறி போயிட்டான். ஆத்தாளுக்கு மோளுக்கு இதுல நின்னா என்ன? துபாய்க்கு போற பிளேன்ல போய் ஏறணும்னு என்ன அவசியம் வந்து கிடக்கு? என் தம்பி இவ்வளவு நாளா இப்ப போயிட்டா மேல. அவன் எப்படி என்ன இறங்கி வருவான்? மம்மி மாமா போயிட்டா, நானும் போறேன் மம்மி. மம்மி நானும் போறேன். எல்லாம் ஒண்ணு போல என் உயிரை வாங்கிட்டு தான் வந்திருக்கு போல்க. உங்க ரெண்டு பேரால சும்மா இருக்க முடியலையோ? அவன் தான் அந்த கொண்டக்காரிக்காக கொண்டு ஓடியா, நீ எதுக்கு போற? ரெண்டு பேரா பாட்டி கையை பிடிச்சிட்டு நிக்கணும். சிம்பு பிங்கி இங்க வாங்கம்மா. உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்காவ? போனானே இவனாவது இறங்கி வாரானா? சரோஜாக்கா நீங்க இங்க தான் இருக்கீங்களோ? நாங்க அப்பதே வந்துட்டோங்க. இவ்வளவு நேரம் அங்க செக் பண்ற இடத்துல நின்னுட்டோம் பாத்துக்கிடுங்க. பிளேன் போயிருக்குமோட அவசரமா ஓடி வந்தோம். மத்தவங்களெல்லாம் எங்கக்கா? குழந்தைப்பாலாம் எங்க? யாருக்கு தெரியும், நாங்களே இப்பதான் வந்து நிக்கோம். இந்த பிளேன்ல வேற இந்த சிலுப்பா என் தம்பி அவ மவ எல்லாம் ஏற்றுவேன். என்னக்கா சொல்றீங்க? இந்த பிளேன்ல நம்ம போறோம். அப்ப ஏன்க்கா வெளிய நிக்கிறியா? வாங்க ஏறுவோம். ஷில்பாவே ஏறிட்டா, நீங்க எதுக்கு பெட்டியை தலையில வச்சிட்டு நிக்கிறியா? வாங்க போவோம். ஆமா, இந்த பிளேன் வேணா மெட்ராஸ்க்கு போயில துபாய்க்கு போதான். இதுல தான் இவங்க 3 பேரும் ஏறி இருக்காவே, எப்படி கூப்பிடுன்னு தெரியாம முடிச்சிட்டு நிக்கேன். சேகரே, தம்பி சேகரே இறங்கி வந்து தொலைல. ஐயோ 3 பேர் ஏறிட்டாங்களா? உள்ள புடிச்சு வச்சிருப்பாங்களா? எனக்கு என்ன தெரியுது, கூப்பிட கூட வராம ஓடிட்டான். ஒரு இடத்துல நிக்கிதுவேலா, சொன்னா கேக்குதுவேலா. சரோஜாக்கா நீங்க முன்னாடியே வந்துட்டீங்களோ? எங்களை அங்க வச்சு ரொம்ப நேரம் செக் பண்ணிட்டே இருந்தாவக்கா. நான் கொண்டு வந்த புளி சாதத்தெல்லாம் வாங்கி வச்சுட்டாவ. புளிச்சாத நான் 2 கிலோ அரிசியா 2 கிலோ சிக்கன் வாங்கி பிரியாணி பண்ணி எடுத்துட்டு வந்தேன். அதையே கொண்டு வர விடாம புடுங்கி விட்டாவ. நானே அதை நினைச்சிட்டு வேதனைப்பட்டு இருக்கேன்னு இந்த பையனை புளிச்சாதத்தை பத்தி பேசிட்டு இருக்கா போல்க. இதுல வேற என் தம்பி சேகர் வேற காணனா, என்ன செய்வேன்? சரோஜா நீ வேணா ஏறி போய் தம்பி உள்ள இருக்கானான்னு பாத்துட்டு வாமா. ஆமா, உன் மகன் கூட சேர்ந்து நானும் துபாய்க்கு போறேன். நான் மேல ஏற மாட்டேன் பிள்ளைகளை விட்டுட்டு. யாருனா எல்லாம் இறங்கி வந்தா பாப்பா, இல்லன்னு நம்ம போவோம். சரோஜாக்கா நம்ம போக வேண்டிய பிளேன் எங்கக்கா நிக்குது? யாருக்கு தெரியும்? அந்த குழந்தை வந்தாதான் தெரியும். நம்ம எல்லாரும் ஒண்ணா கூட்டிட்டு வந்திருக்கலாம், தனியா ஓடிட்டாவே. இப்ப எங்க நிக்காவ, எங்க போய் கண்டுபிடிக்கனே தெரியல. வர ஆட்கள் பூரா வருது, அது வாட்டுக்கு ஒரு பிளேன்ல யாரும் போயிட்டே இருக்கு. நம்ம கும்பல் வளர்த்தா ஒன்னும் தெரியல. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து முழிச்ச மாதிரி முழிச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஒருத்தருக்காவது 4 எழுத்து நல்லா படிக்க தெரிஞ்சா பரவாயில்ல. உன் மகனுக்காவது ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சா மெட்ராஸ் பிளேன் எங்க இருக்குன்னு பார்க்க சொல்லு. ஏக்கா அவனுக்கே ஒன்றும் தெரியல. நீங்க இங்க நிக்கிறதுனால தான் நானே அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆமா விளங்கிரும். என் தம்பி கூட சேர்ந்தவனாச்சும் அவனும் அப்படிதான் இருப்பான். சேகரு, தம்பி சேகரு இறங்கி வந்து தோலையில இருந்தாலும் ஒளிஞ்சு